ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட், அன்சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். கோவாவில் பாத்திகோ வண்டிக்கு ப்ராப்ளம் ஆன மாதிரியே இப்போ நம்ம மணி வண்டிக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இதை தான் வந்து இறையா முறைக்கிறேன். இதுதான் வந்து நம்ம போன டைம் மாதிரி இப்போது நம்ம அருண் விஜய் ப்ரோ பார்த்துட்டு இருக்கிறாப்புல. மக்களே, வைகை டேம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். தண்ணி அப்படியே ஆர்ப்பரித்து குடிக்கிறது. மக்களே, நான் தான் உங்களை என்ன கேப்டன். எல்லாரும் ஆல்ரெடி தமிழ்லைனில் பார்த்துருப்பீங்க எங்கே போயிட்டு இருக்கிறோன்னு சொல்லி. இப்போ நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோன்னு பாருங்க. எங்கே போயிட்டு இருக்கா தானே என்ன பண்ணுறாங்க, தமிழ்லைனில் என்ன போடுறது தெரியல. இந்த வீடு தான் முடிவு பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம கூட யார் யார் இருக்காங்கன்னு பாருங்க. நம்ம தலைவர் அருண் விஜய், அப்புறம் நம்ம துப்பாக்கி பார்த்திபன் பாருங்க, நியூ ஜாக்கெட், நியூ பிகினி. அங்கே பார்த்தீங்களா இந்த ஜாக்கெட்டுக்கு எடுத்துடலாம் கண்டிப்பாக. ஓகே ரைடு. மறுபடியும் நாங்கள் 3 பேர் என்ட்ரி வந்துட்டோம். எங்கள் 3 பேர்த்தோட காம்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியும். பவர் ஓகே ஓகே ப்ரோ. அப்போ நான் தான் ரெட் ரேஞ்சரா? நான் தான் ரெட் கலர் போட்டிருக்கிறேன். அவர் ஆரஞ்சு, நீங்கள் க்ரீன். ப்ரோ கலர் கலராக இருக்கிறோம். கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு மக்களே. அடுத்தடுத்து மேலே நம்ம ரைடில் வந்துட்டு நம்ம 4-5 பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு விளாகில் கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா. ஓகே ஓகே மக்களே, நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார் ரூட்டு. நம்ம பார்த்துக்கன், அப்புறம் நம்ம அருண் விஜய் எல்லாரும் ரைட்டில் இருக்காங்க. இப்போ நம்ம பெருந்தோரை நோக்கி போய்க்கிறோம். மக்களே, ஃபார் த ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நானே நம்ம பவானி சங்கமேஸ்வரர் கோயிலை வந்துட்டு, அதாவது கூடுதுறை, நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் கூடுதுறைன்னு சொன்னால் தான் தெரியும். கூடுதுறையை ஃபஸ்ட் டைம் நம்ம விளாகில் காட்ட போகிறேன். இது வரைக்கும் நான் கூடுதுறை விளாகில் காட்டினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ உங்களுக்காக மறக்காமல், நம்ம பவானியில் இருக்க நம்ம மக்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் பவானிக்கார பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். TN36 பையன் ஃபஸ்ட்டு மோட்டோ விளாட்றோம். TN36 நாம தான். ஸோ சங்கமேஸ்வரர் கோவில் முன்னாடி இருக்குது பாருங்கள். இந்த கோயிலோட புகழை பற்றி சொல்லணுன்னா அதுக்கு தனியாக ஒரு எபிசோடே ரெடி பண்ணால் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய பேரும் புகழும் கொண்ட கோயில் இது. இதுதான் நம்ம சங்கமேஸ்வரர் கோவில், அதாவது கூடுதுறை. ப்ரோ நம்ம இதுலேயே கட் பண்ணி போய்க்கலாம் வெளியே. இதில் போயிட்டு ஆப்போசிட்டில் அந்த பக்கம் வந்தோம்னா பின்னாடி கூடுதுறை, அந்த 3-6 சேர்ற இடம் தெரியும். கூடுதுறை கோயில், கூடுதுறை சங்கமேஸ்வரர். மக்களே, நம்ம மீட்டப் லைனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கூட யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மீட் பண்ண நம்ம தலைவர் அருண் விஜய், துப்பாக்கி பார்த்திபன், அப்புறம் நம்ம எக்ஸ்பல்ஸ் பாவா இருக்காரு, விவிஏ மணி, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர் வந்து இந்த தடவை நம்ம கூட ரைடில் வரல. சுந்தர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் வர முடியல. ஏன்னா கூடிய விரைவில் அவருக்கு வந்து மேரேஜ், அதனால 2-3 மேரேஜ் நடக்க போதும் அவருக்கு. அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியல, இவனுக்கு ஒரு 1008 நடந்துருச்சு, அவருக்கு ஒரு 2-3 நடக்க போகுது. ஈரோட்டுக்காரங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்களாடுங்க, என்னன்னு தெரியல. ஆமாவா. ஸோ மக்களே, நம்மளுக்கு என்னென்ன வண்டி இருக்குன்னு அப்படியே ஒரு லைன் பார்த்துடலாம். ரைடில் நம்ம கூட இருக்க போகிறது நம்ம ஏஞ்சல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெமோ, நம்ம எக்ஸ்பல்ஸ் நம்ம ஆல்ரெடி ரைட் ரிவ்யூ பண்ணியிருப்போம். அப்புறம் நம்ம விவியோட மணியோட விவிஏ, அடுத்து நம்ம பிளாக் பெல், நியூ வரவு நம்ம துப்பாக்கி பார்த்திபனோட வீரா. இது எல்லாம் தான் நம்மளோட லைனப். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரைடர்ஸ் எல்லோரும் இங்கே இருக்காங்க பாருங்கள். எல்லாம் செம்ம ஃபார்மில் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கிளம்பலின்னு வெளுக்கு போகிறாங்க. அதனால் விளாகில் சந்திக்கலாம். மக்களே, ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே மூவ் பண்ணிகிட்டே நிறுத்தக்கூடாது, போயிட்டே இருங்க ப்ரோ, போகலாம். மக்களே
Now we are starting our ride. தண்ணி இருக்கா வண்டி ஓரமாடு மயங்கிட்டார் ரன்னிங்கில் வரவே தண்ணி கொடுக்கணும் அவரே மயங்கி கீழே விழுந்துட்டார் ஐயா வண்டிங்களா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க லோக்கல் அவரே டச் பண்ணிட்டாரு பின்னாடி போய் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லாங்க என்ன நம்பருங்க எப்படிங்க மக்களே இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பெரியவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையிலே ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் ஆட்டிருக்கு ஸோ அவரே ட்ரிங்க் பண்ணிவிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தா அந்த ஆல்டோவில் வந்து லைட்டாக மைக்ரேனோ சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால லைட்டாக டச் பண்ணி அவரே கீழே விழுந்துட்டார் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்னடா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட மாட்டே ஃபஸ்ட் டைம் நீ இதெல்லாம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்சிக்குள்ளே வரையா நீ எல்லாரும் மாதிரி பண்ணுறியா அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்காக நான் போட கிடையாது நான் இந்த கிளிப்பை வந்து போடுறதுக்கான முக்கியமான ரீசனே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான் மெயினாக ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க வித்தவுட் ஹெல்மெட்டில் ரைடு பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்கிறோம் ஸோ அது எதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிறத லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இது உங்களுக்கு புரிய வைக்கும்னு நினைக்கிறேன் அவர் என்னென்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காரு காலையில் மணி 8:30 ஆகுது காலங்காத்தால் சரக்கு அடிச்சுட்டு ஹெல்மெட்டும் இல்லை எதுவுமே இல்லாமல் ப்ராப்பரான ஒரு விஷயங்கள் இல்லாமல் முதல்ல ட்ரிங்க் பண்ணால் வந்துட்டு ட்ரைவே பண்ணக்கூடாது பட் ஆனால் அவர் ட்ரிங்க் பண்ணிட்டு ஹெல்மெட் கூட இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்காரு அதுவும் சென்டர் ஆஃப் தி ரோட்டில் வந்து அவரே தான் முன்னாடி போயிட்டு இருந்த கார் வந்து லைட்டாக ஸ்லோ பண்ணும்போது இவரால் கான்சியஸாக பிரேக் முடியாதனால அந்த ட்ரிங்கிங்கில் இருந்ததுனால அவர் வந்து கொண்டு போய் டச் பண்ணி கீழே விழுந்துட்டார் விழுந்த வேகத்தில் அவரோட ஹெட்டு வந்து தரையில் அடித்தங்காட்டியும் அவர் வந்து கான்சியஸ் இழந்து மயக்கமாயிட்டார் ஸோ நாங்களும் தண்ணியெல்லாம் கொடுத்து எவ்வளவோ ட்ரை பண்ணி எழுப்பி பார்த்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அவர் எந்திரிக்கவே இல்லை ஸோ அப்புறம் அவரோட ஃபோனை எடுத்து அவருக்கு லாஸ்ட்டாக யார் கால் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பர்சனுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு நீங்கள் யாராவது இருந்தால் அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இந்த மாதிரி அவங்கள ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு பெருந்துறை பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால தான் வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு ரைட்லேயும் நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிற காரணமே வந்து ப்ராப்பர் ஹெல்மெட் போட்டு போங்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க நம்மளோட சேனலில் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஹெல்த் அட்வைஸ் போட்டிருப்போம் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ்ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்கிறதுக்கான ஒரு விஷயமும் நம்ம இந்த தடவை லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்காக சொல்லியிருக்கோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு விண்டு மில்லாம் தெரியுது தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ நம்ம கான்ட்ரவர்சிக்குள்ளே இறங்க கிடையாது இது வந்து கான்ட்ரவர்சி கிடையாது அதாவது இந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ஓட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி நாமளே பார்த்தோம் அதை உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து அதனால் வந்து இனிமேல் யாரும் இந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டாதீங்க வித்தவுட் ஹெல்மெட்டில் ஓட்டக்கூடாது நம்ம மக்கள் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் சேஃபாக ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் ஏற்றி அவர் அனுப்பி வச்சாச்சு நாமளும் நம்ம ரைடை நோக்கி கிளம்பியாச்சு இப்போ வந்து நம்ம மதுரையை நோக்கி போயிட்டுருக்குறோம் ஸோ நம்ம ரைடோட ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு சம்பவம் இதுவரையும் நடந்ததில்லை இது நடந்திருக்கு எது நடந்தாலும் அந்த நன்மைக்கேன்னு நினச்சிட்டு நாமளும் மூவ் ஆகின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் அவர் நல்லபடியாக தான் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆம்புலன்ஸில் ஏற்றும் போதே அவங்க செக்கப் பண்ணி சொல்லிட்டாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மயக்கத்தில் இருக்கார் லோ ப்ரெஷர் லோ பிபி இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் அதனால தான் அவர் வந்து மயக்கம் போட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ முன்னாடி வியூ பாருங்கள் வேற மாதிரி இருக்குது வேற மாதிரி மக்களே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ மதுரை போகல ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து மறுபடியும் தேனி நோக்கி திரும்பிட்டேன் எதனாலடா மதுரை தானே போகிறதா நம்மளோட பிளானாக இருந்துச்சு ஏன் மாற்றிட்டிங்க அப்படின்னா நம்ம மணியோட வண்டியில் வந்து சின்ன ஃபியூஸ் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு ஸோ போகிற வழியில் வேறு ஏதாவது பெருசாக ப்ராப்ளம் பண்ணிடக்கூடாது அங்கே போய்ட்டால் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மதுரை போகாமல் தேனி பக்கம் திரும்பிட்டோம் ஏன்னா அவன் வண்டியோட ரேடியேட்டர் ஃபேன் ஓட மாட்டேங்குது ஏகப்பட்ட இஷ்யூஸ் பண்ணிகிட்ருக்கு போகிற வழியில் எங்கேயாவது நின்று போச்சுன்னு வைங்க இது பெரிய சிரமமாயிரு இன்றைக்கி வேறு சண்டே வேறு எங்கேயும் கடையும் இருக்காது ஸோ அதனால் அப்படியே ரைடு வந்து நோக்கி மதுரையிலேருந்து நேராக இப்போ தேனி பக்கம் திரும்பிட்டோம் தேனி நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம் நமக்கு முன்னாடி ரைட் சைடில் ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலை ஸோ அந்த மலையோட ஒட்டியே அப்படியே நம்ம இப்போ வந்து தேனி வழியாக தேனி இப்போ செம்பட்டி நோக்கி போயிட்டுருக்கோம்
செம்பட்டி போய் அப்படியே இங்கேருந்து நம்மளோட பிளானுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வைகை டேம் நோக்கி நம்ம போயிட்டுருக்கிறோம். ஸோ வைகை டேம் மதுரை தான் போக முடியல, மதுரைக்கு போகக்கூடிய வைகைக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைகை டேம் போயிட்டுருக்கிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கோ ரைடர்ஸோட லிங்க் இருக்கும். அதாவது நம்ம லீடர் துப்பாக்கி பார்த்திபன் அவரோட சேனல் லிங்க் இருக்கும், நம்ம தலைவர் அருண் விஜயோட சேனல் லிங்க் இருக்கும். மறக்காமல் எல்லாத்தோட சேனலையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வைகை டேம்லாம் முடிச்சுட்டு இன்னொரு நம்ம கோ ரைடர் ஒருத்தர் வந்து சந்திக்க போகிறோம். ஆஹா, முன்னாடி தலைக்கு மேலே வானம் இப்படி நிற்கிது, லைட்டாக தூறல் போடுது. எப்படி இந்த மலையெல்லாம் தாண்டி நம்ம போக போகிறோம் தெரியலையே. பரவாயில்ல, எது நடந்தாலும் நம்ம ரொம்ப ரோல் ஆகுது மக்களே. எது நடந்தாலும் நம்மளோட ரைடு நிறுத்த போகிறது கிடையாது. எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் நம்மளை யாராலையும் நான் ஸ்டாப் பண்ண முடியாது. நோபடி கேன் ஸ்டாப் அஸ். மழை வந்துச்சுன்னா வண்டி நிறுத்துகிறோம், இறங்குறோம், ரெயின் கவர் எடுத்து மாட்டுறோம், பறந்துக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான். மழையை பார்த்தலாம் பயப்படவே கூடாது மக்களே. அடித்து பிரித்து தாறுமாறாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். மழை அதிகமாக வந்தால் கண்டிப்பாக நிறுத்தி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா ஃபோனில் இருக்குல்ல, எடுத்து இதெல்லாம் உள்ளே வைக்கணும். இப்போவே லைட்டாக தூறல் போடுது. வாங்க பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம கையில் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. மக்களே, லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒட்டஞ்சத்திரம் டு மதுரை போகிற வழியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா செம்பட்டிக்கு முன்னாடி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. இந்த முன்னாடி இருக்குது இந்த மலை என்ன மலைன்னு உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட் டைம் நம்ம கோவாவில் பார்த்தி ப்ரோ வண்டிக்கு ப்ராப்ளம் ஆன மாதிரியே இப்போ நம்ம மணி வண்டிக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பாருங்கள், இதை தான் வந்து ஏயா முறைக்கிறேன். இதுதான் வந்து நம்ம போன டைம் மாதிரி இப்போது நம்ம அருண் விஜய் ப்ரோ பார்த்துட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் கட்டைகள், கையை வச்சா செத்துரு வைப்பேன். எல்லாம் சூப்பராக இருக்குது. லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு பங்கில் வந்து உரம் போட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறோம், வண்டி ரெடி பண்ணலான்ட்டு. ப்ரோ, மீண்டும் மீண்டும் ஏன் எம்டி நம்மளை இப்படி பழி வாங்கிறது? இதோட கருத்தை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும். எம்டியோட 2 இயர்ஸ் ஆஃப் ஓனர் நீங்கள். அப்படி இல்லை ப்ரோ, 2 இயர்ஸ் ப்ரோ, 5 இயர்ஸ். அதான் பழசு எல்லாம் கனெக்ட் செய்தால் மொத்தம் 5. 2020 மாடலில் வந்தப்போ 2019 நான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு. அந்த மாடல் பார்த்து சின்ன ப்ராப்ளம் அப்போ நல்லா கொடுத்தாங்க. இப்போது மைலேஜ் கொடுத்து என்னென்னமோ ஆர்டர் பண்ணி இன்னும் பண்ணிடுறானுங்க. அது எதுவும் பண்ணி விட்ருக்கு, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது போகிறது. அது இல்லாமல் மினிமம் நீங்கள் 100 ஸ்பீடில் தான் ஓட்டணும். யார் ஓட்டினாலும் 100க்குள்ளே 110க்குள்ளே ஓட்டினா பெட்ரு. 120 130 எல்லாம் ஓட்டினாக்கா முடிஞ்சு. இப்படி தான் நான் ரோட்டில் நின்றுருக்கோம். இது எந்த ஊர்னே தெரியல. இது செம்பட்டிக்கு முன்னாடி இருக்கும், 10 கிலோமீட்டர் செம்பட்டிக்கு முன்னாடி. எந்த ஊர் நேரத்தில் அவன் நின்றுட்டு நம்ம மெக்கானிக் சாப்பிட்டோம்னா சண்டே வேறு முக்கியமே அதுதான் சண்டே. இப்போ நாங்கள் மதுரை போனால் தான் அதை ரெடி பண்ண முடியும். மக்களே, இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான மலைத்தொடர்கள். இது எல்லாமே மலைத்தொடர்கள், அருமையான மலைத்தொடர்கள். 2 மலைகளை பிளந்து இதற்கிடையே பாதை அமைத்துள்ளார்கள். பாதை என்ன அமைக்கிறீங்க? அருமையான லொக்கேஷன். ஃபார்ச்சுனர். நான் அந்த லாரியில் வந்துடுறேன், நீங்களாம் வந்துடுறீங்களா? யார் வேண்டாங்க. சூப்பராக இருக்குது மக்களே. மக்களே, இந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றுக்கு போகிற வழி. அதாவது நம்ம செம்பட்டியிலேருந்து தேனி போகிற வழியில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அது பேர் என்ன, வைகை ஆறு, வைகை டேமுக்கு போகிற வழி. வைகை டேம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. 13 கிலோமீட்டர் இருக்குது வைகை டேமுக்கு. அப்படியே போனால் அப்படியே போகலாம்.
மக்களே அங்க பாருங்க, சும்மா அப்படி இருக்குது சாமி, சரியான வியூ மக்களே. ஆண்டிப்பட்டி 7 கிலோமீட்டர். ஆண்டிப்பட்டி கடவா காத்துட்டு போலாம். ஜெய்ஹிந்த். நான் தான் உங்கள் என்எஸ் கேப்டன். எங்கடா கேட்டுக்கு வெளியே நின்றுக்கிறோன்னு பார்த்தீங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வைகை டேமில் இருக்கோம். ஸோ வைகை டேம் எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்து சொல்லக்கூடாது. இதே மினிட்ஸில் யாருக்கு அர்த்தம் சொல்லுங்க. பூமியில் தான் ப்ரோ. பூமியில் எந்த பகுதியில், எந்த மாநிலத்தில், எந்த மாவட்டத்தில், எந்த மாவட்டத்தில்? தேனி மாவட்டத்தில் ப்ரோ சொல்லிட்டாரு. ஸோ அதாவது வைகை வந்துட்டு தேனியில் தான் இருக்குது. எல்லாரும் வைகை டேம். வைகை டேம். ஆனால் வைகை தான். அப்புறம் டேம் ஒன்று எடுத்து வச்சிருந்தா இது வைகை ரிவர். வைகை ஊர் வந்துருந்தோம். இந்த ஊர் பேரே வைகை தானா? அதனால வைகை டேம் வச்சுங்க. டேம் அப்ப வேற டேம் கிட்ட இந்த மாதிரி தான் இருக்கணும் பாரு. டேம் மட்டும் தான் இருக்குது. நல்ல மேட்டூர் டேம் கிட்ட பார்த்தா ஊர் தான் இருக்குது பக்கத்துல. ப்ரோ மேட்டூர் வந்து தமிழகத்தின் உயிர் மூச்சு. அது உயிர் மூச்சு அதனால வருது. எங்களால தான் வருது. மேல கர்நாடகால இருந்து தண்ணி தண்ணி பிரச்சனை பேர் வேண்டாம். வாங்க 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 வாங்க. ஐ எம் வெயிட்டிங். எங்க அதுக்கு அந்த பக்கம் இல்ல, அது இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். அட கேமரா ஆன் பண்ணாம தான் இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்திருக்கிறேன். கேமரா போட்டு அது வாட்டுக்கு ஆன் இல்ல. பாஸ் பண்ணி வச்சது கூட தெரியாம மக்களே. வைகை டேமோட பார்க்கு சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். தண்ணி நோக்கி முதல்ல போறோம். தண்ணி நோக்கி பா, தண்ணிக்கு போகலாம். தண்ணி எல்லாம் வாங்கிக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் போய் வண்டி வீடியோ மங்க கட்டுறதா திடீர்னு வேற என்னமோ பேசுறான், வேற மொழியெல்லாம் பேசுறான் பையன். மக்களே விளையாட்டு பொருட்கள், விளையாட்டு சாதனங்கள்லாம் இருக்குது. எதுல ஒன்று கூட்டிட்டு போகணும். இது பேர் இல்லை கொலம்பஸ். அதுக்கு ஏன் கொலம்பஸ்னு பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? அப்படிலாம் கிடையாது. அது கப்பலோட ஸ்ட்ரக்சர்ல இருக்குல்ல. கப்பல் கொலம்பஸ்னாலே கப்பலுக்கு ஃபேமஸான கை. என்ன கூட்டிட்டு போகவே மாட்டியா? கூட்டிட்டு போறவா முதல்ல. ஐயோ டேம் என்னடா அவ்வளோ பெருசு மேலே ஏறணுமா? ஐயோ ஐயோ சாக்கிட்டு வேற கழட்டி வைக்க. பானி வாங்கி தரவா பானி. அடுத்து இது கேளு. என்னெல்லாம் கேட்குறியா கேளு நீ. தேங்காய். அது சிறுவாணி இல்லடா, வைகைடா. மக்களே உண்மையாலுமே வேற லெவல் இருக்குது. கை டேம். வைகைடா இது. வைகை. இதுக்கு பேர் ஏன் அப்படி? ரொம்ப 2 ஐபோன். ஒரு நாள் கூட நீ அந்த அளவுக்கு மோசமானவனா நடந்துகிட்டு இருக்கிறியா? இதுல தண்ணி வந்து பார்த்தது இல்லையா? சூப்பரா இருக்குது மக்களே. தண்ணி பார்க்கறதுக்கு தாறு மாறா இருக்குது மக்களே. டேமின் அருகில் வந்து விட்டோம். இப்படியே நின்று இப்போ தெரியுது பாருங்க ஃபுல் வியூ. வாவ் வாவ் வாவ். தண்ணி மேலே வெள்ளையே வருது. ஆமாம் பச்சையா இருக்கு. ஏன் அது அந்த கதவு இருக்கு பார்த்தியா? அந்த கதவு வந்து கம்மியாக திறந்து விட்ருக்காங்க. பின்னாடி தண்ணி ஃபுல்லாக இருக்கா? அந்த கதவோட அழுத்தத்தில் பட்டு அந்த ஃபோர்ஸ் வெளியே வர்றதுனால அந்த தண்ணி வந்து பாலாட்டம் தெரியுது. இதுதான் காரணம். அதுதான்டா காரணம். பகுத்தறிவாளனே பாலாட்டம் போல நிறையா போதும் மக்களே. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை போகாமல் மதுரைக்கு போகக்கூடிய வைகை டேம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ உண்மையாலுமே பிளேஸ் சூப்பராக இருக்குது. தண்ணி சூப்பராக இருக்குது. நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்துட்டு மதுரைக்கு மதுரைனே வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் போக முடியல. வைகை டேமுக்கு வந்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் மூல காரணம், ஆதி காரணம், எல்லா காரணமும் எல்லா விதத்துலையும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவிஏ மணி தான். ஸோ மணியோட அந்த ப்ராப்ளம்னால இப்போ நம்ம வைகை டேமுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சேனலில் பாருங்கள். அப்படியே பின்னாடி வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மக்களே இவங்களாம் ஒரு ரூட்டில் போகிறாங்க. நான் மட்டும் ஒரு ரூட்டில் போகிறேன். இவங்களாம் படியில் போய் வராங்க. நான் வந்துட்டு குறுக்கோலியில் போக போகிறோம். ஏன்னா படியில் ஏறினா மூச்சு வாங்கும். அதனால் டீசெண்டாக இப்படி ஏறி போயிடலாம். ஆஹா இங்கேருந்து மொத்த வியூ சூப்பராக இருக்குது. மேலே போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். மேலே போய் காட்டுறேன். வாவ் செம வியூ. ஆமாம் அது நாளைக்குடா மக்களே. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கீழே இறங்கிட்டா. இல்லை மேலே ஏறிட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்க.
தலைவா கெசு தலைவா. ஆனால் கஷ்டப்பட்டதுக்கான பலன் அருமையாக இருக்குது. தண்ணி வருங்க, காடெல்லாம் இருக்குது. ஐயோ ஐயோ ஏங்க அதாட இரியா. எங்க வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது ஒரே ஒரு கோடு மாதிரி. டேய் மறையூர் எப்படா இங்க வரும்? மறையூர் இந்த பக்கம் இருக்குடா, பின்னாடி இருக்கிறதா மறையூர், அந்த தொடர்ச்சி இல்லை. சரி ஓகே ப்ரோ. இது மூணாறு தானே? இதுவா? மூணாறு இருந்து வர தண்ணீர் அதெல்லாம். நாம வந்து மலை கீழே இறங்க மாட்டோம். கொஞ்சம் நேர் மேலே சூப்பராக இருக்கும். வேற மாதிரி பிளேஸ் மக்களே. ப்ரோ வீடியோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டியா? இருப்பா ஒரு நிமிஷம். பையனுக்கு போட்டோ வேணுமா?